பக்கவாதம் வந்தவங்களுக்கு எப்போ வந்து அவங்க உடம்பு ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற கன்சர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது இயல்பு. அது மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் ரெக்கவரி ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆரம்ப கட்டத்தில் அவங்க முறையான பயிற்சிகள் செய்யாமல் இருக்கிறதுனால தான். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ற அந்த பாடியில் நடக்கிற அந்த மெக்கானிக்ஸ் அதில் வந்து நிறைய பிழைகள் இருக்கனால அவங்க கை டைட் ஆகிட்டே போகும், அவங்க கால்கள் டைட் ஆகிட்டே போகும். நான் பார்த்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்கலாம் அவங்களோட வாக்கிங் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இயல்பாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகிற அந்த வேகத்தில் நம்ம ஈஸியாக நடந்துட்டு இருப்போம். அவங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 1 கிலோமீட்டர் கூட அவங்களால ரீச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டெட் ஸ்லோவாக நடப்பாங்க. அவங்க பண்ற மிக முக்கியமான தவறு என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடது காலில் பேரலைசிஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இடது காலுக்கு வெயிட் கொடுக்கணும், வெயிட் கொடுத்து அந்த வலது காலை கொண்டு வரணும் முன்னாடி. அப்படி கொண்டு வரப்போ அவங்க இந்த நீ போர்ஷன் இருக்குல்ல, இந்த நீ ஜாயிண்ட் வந்து பின்னாடி புஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட்டாக தப்பு. நம்ம எந்த தசைகள்லாம் மறுபடியும் டெவலப் ஆகும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் டெவலப்பே ஆகாது இந்த மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. இந்த மூட்டை இப்படி பின்னாடி இப்படி புஷ் பண்ணி நடக்கிறதுனால இந்த காலுக்கு தேவையான லோடிங் டைமும் கம்மியாகுது. இதுக்கு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தா, இந்த காலை கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸால இதை பண்ண முடியும். இந்த காலை ஃப்ரண்ட்ல வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த நீ ஜாயிண்ட்டை பெண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பெண்ட் பண்ணிட்டு அப்படி நடக்கணும், அவ்வளோதான். பின்னாடி போகாமல் கண்ட்ரோல் பண்ணி அப்படி நடக்க பழகணும் முதல்ல இருந்தே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க, கரெக்டாக நடப்பாங்க. ஆனால் திரும்புறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பின்னாடி கால் இப்படி தான் போகும். இதை கவனிக்காத பட்சத்தில் பிரெயின் வந்து இந்த தசைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மறந்துடும். முக்கியமான தசைகள்லாம் ரொம்பவே டைட் ஆயிடும். மறுபடியும் வந்து நார்மல் வாக்கிங் பேட்டர்ன் வந்து திரும்ப வர வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாக்கிங் பேட்டர்ன் தப்பா இருக்கனால கை டெவலப்மெண்ட்டும் அது பாதிக்கும். எந்த இடத்துலையும் இந்த நீ ஜாயிண்ட் பின்னாடி போகாத அளவுக்கு இந்த நீ ஜாயிண்ட் பெண்ட் பண்ணி பண்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு.